Take your EVS book, children, and then take page number 39. Today we will learn about water. Okay, lesson number 11, water. Okay, in this lesson we will discuss about uses of water. Okay, இந்த லெசனில் வாட்டரோட யூசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, let us see how useful water is. Okay, வாட்டர் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? எப்படியெல்லாம் வாட்டர் நமக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ வாட்டர் யூஸ் பண்ணி நாம் என்னெல்லாம் செய்கிறோம். ஓகே, பார்க்கலாமா? லிசன். ஃபர்ஸ்ட், வாட்டரிங் பிளான்ட்ஸ். ஓகே, ஒரு பிளான்ட் க்ரோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை? வாட்டர். ஓகே, ஒரு சீட் நீங்கள் மணலில் புடைச்சி வைக்கிறீங்க. ஓகே, ஸோ தானாகவே அந்த சீட் பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிடுமா? நோ. அந்த சீட் க்ரோ ஆகி ஒரு பிளான்ட்டாக வளரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை? வாட்டர். ஓகே, அப்போ வாட்டர் ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுறதுக்கு தேவை. ஓகே, ஸோ யூசஸ் ஆஃப் வாட்டரில் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாட்டரிங் பிளான்ட்ஸ். ஒரு பிளான்ட் க்ரோ ஆகணும் அப்படின்னா வாட்டர் தேவை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாட்டிங். ஓகே, இப்போது நம்ம தூங்கி எழுந்ததும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? வெரி குட், பாத் பண்ணுறோமா? நம்ம எதுக்காக பாத் பண்ணுறோம்? வெரி குட், நாம் க்ளீனாக இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம க்ளீனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பாத் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம பாத்திங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவை? வெரி குட், சோப் அண்ட் வாட்டர். ஓகே, மஸ்ட் பார்த்திங்கன்னா வாட்டர். ஓகே, கண்டிப்பாக வாட்டர் தேவை. ஓகே, வாட்டர் இருந்தால் மட்டும்தானே நம்மளால் பாட்டிங் பண்ண முடியும். வாட்டர் இல்லை, சோப் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா பாட்டிங் பண்ண முடியுமா? நோ, இல்லையா? அப்போது நம்ம பாட்டிங் பண்ணுறதுக்கும் வாட்டர் யூஸ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? பிளான்ட்ஸ். ஓகே, ஒரு பிளான்ட் க்ரோ ஆகணும் அப்படின்னாலும் வாட்டர் தேவை. ஓகே, அதே மாதிரி நாம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன தேவை? வாட்டர். ஓகே, நம்ம பாத்திங் பண்ணுறதுக்கும் நமக்கு வாட்டர் தேவைப்படுது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ட்ரிங்கிங். ஓகே, எவ்ரிடே நம்ம பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் ஆர் ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்?
தண்ணி குடிப்போம் இல்லையா? அப்போ நமக்கு வாட்டர் வந்து கண்டிப்பாக தேவை. ஒன் டேயில் நம்ம நிறைய டைம் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி குடிப்போம் இல்லையா? மார்னிங் எழுந்ததுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்களா? ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தண்ணி குடிப்பீங்க. ஓகே. அண்ட் தென் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தண்ணி குடிப்பீங்க. ஓகே. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு வந்து தாகம் எடுக்குதோ, ஓகே, எப்போல்லாம் நீங்கள் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணுவீங்க. ஓகே, தண்ணி வந்து குடிப்பீங்க. ஓகே. நம்ம ஹியூமன் பாடிக்கே பார்த்திங்கன்னா வாட்டர் தான் வந்து ஒரு மெயின் காம்போனண்ட். ஓகே. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பார்த்திங்கன்னா ஃபுட் இல்லாமல் கூட அவனால் வந்து இருக்க முடியும். ஓகே. பட் வாட்டர் இல்லாமல் இருக்க முடியுமா? நோ, இல்லையா? திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்காரு? நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரா? அதுக்கு என்ன அர்த்தம்? வாட்டர் இல்லாமல் இந்த வேர்ல்டே வந்து கிடையாது இல்லையா? வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படின்றது மஸ்ட். ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்டுக்கு கூட பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து தேவை. ஓகே. அதே மாதிரி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும் அப்படின்னாலும் நமக்கு வாட்டர் வந்து தேவை. எல்லாத்துக்கும் மேலே நம்ம எவ்ரிடே நம்ம வந்து வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு. ஓகே. தண்ணியே குடிக்காமல் எவ்வளோ நாள் நம்மளால் வந்து இருக்க முடியும் சொல்லுங்கள்? முடியாதுல்ல. நம்ம தொண்டை பார்த்திங்கன்னா வறண்டு போக ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம ஹியூமன் பாடிக்குமே கூட வாட்டர் வந்து ஒரு மெயின் சோர்ஸ். ஓகே. நம்ம வாட்டர் குடித்தா மட்டும்தான் நம்மளால் எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும், இல்லைனா நம்ம டயர்ட் ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாஷிங் கிளாத்ஸ். நம்மளோட கிளாத் வாஷ் பண்ணணும், ஓகே, துணி துவைக்கணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன தேவை? வாட்டர் தேவை இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 5th ஒன், குக்கிங். ஓகே. ஸோ சமைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வாட்டர் வந்து தேவைப்படுது. ஓகேவா? இப்படி பிளான்ட்டுக்காக இருக்கட்டும், ஹியூமன் பீயிங்ஸ்க்காக இருக்கட்டும், ஓகேவா, நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ்க்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வாட்டர் அப்படின்றது ஒரு மெயின் சோர்ஸாக இருக்குது. ஓகே. ஸோ யூசஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். வாட்டர் நமக்கு நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாட்டர் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு ஒர்க்குமே வந்து செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் மேலே ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்மளால் வாழவே முடியாது. ஓகே. பிகாஸ் நமக்கு எனர்ஜி தரக்கூடியதே வாட்டர் தானே, isn't it? Okay children, now turn the page. Next topic, match the pictures with the correct use of water by drawing lines. Okay. இப்போ இந்த காலமில் பாருங்கள், பிளான்ட் பிக்சர், கிளாத் பிக்சர். ஓகே. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் காலமில் பாருங்கள், கிளாத் வந்து வாஷ் பண்ணுறாங்க. ஓகே.
நெக்ஸ்ட்டு இந்த பாப்பா வந்து பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேட்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், பிளான்ட் மட்டும் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ இந்த பிளான்ட் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இல்லைல்ல? ஸோ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது இந்த பிளான்ட். பிளான்ட்னால் பார்க்க எப்படி இருக்கணும்? இந்த பிக்சரில் பாருங்கள், நல்லா க்ரோ ஆகி, ஓகே, ஸோ பார்க்குறதுக்கே வந்து அழகாக இருக்கணும். அப்போ தான் பிளான்ட் வந்து ஒரு ரியல் பிளான்ட் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து சொல்லுவோம். இந்த பிளான்ட் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டல்லாக இருக்கா? இப்படி டல்லாக இருக்கக்கூடிய பிளான்ட் வந்து ரொம்ப க்ரோ ஆகணும். ஓகே, பிளான்ட் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வெரி குட், பிளான்ட்டுக்கு வாட்டர் சப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ இந்த பிக்சரில் இந்த குட்டி பாப்பா என்ன பண்ணுறாங்க? பிளான்ட்டுக்கு வாட்டர் சப்ளை பண்ணுறாங்களா? இப்படி டல்லாக இருக்கிற பிளான்ட்டுக்கு நம்ம வாட்டர் சப்ளை பண்ணோம் அப்படின்னா பிளான்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, ஸோ மேட்ச் பண்ணலாமா? மேட்ச் பண்ணுங்கள், பிளான்ட் டு வாட்டர் சப்ளையிங் பிளான்ட். ஓகே, நெக்ஸ்ட் டர்ட்டி கிளாத்ஸ். இந்த கிளாத்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், டர்ட்டியாக இருக்குது. இப்போ இந்த கிளாத்ஸ்லாம் நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம டர்ட்டியாக இருக்கக்கூடிய அந்த கிளாத்ஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் கிளாத்ஸாக சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இப்போ மேட்ச் பண்ணுங்கள், டர்ட்டி கிளாத்ஸ் டு க்ளீன் கிளாத்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிக்சர் பாருங்கள், இந்த பாப்பா எப்படி இருக்காங்க? ரொம்ப டல்லாக இருக்காங்க. பிகாஸ் இவங்களுக்கும் என்ன தேவை? வாட்டர். இந்த பிக்சரில் பாருங்கள், ஸோ வாட்டர் வந்து ரெடி பண்ணுறாங்களா இந்த பாப்பா? இப்போ மேட்ச் பண்ணுங்கள். இப்போ இவங்க நார்மல் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த வாட்டர் வந்து குடிக்கணும். ஓகே, ஸோ டல்லாக இருக்கிற இந்த பாப்பா பார்த்திங்கன்னா வாட்டர் குடித்தாங்க அப்படின்னா எனர்ஜெட்டிக் ஆகிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், டர்ட்டியாக இருக்காங்களா இந்த பாப்பா? இப்போ இவங்க சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? பாத்திங். ஓகே, ஸோ பாத்திங் பண்ணாங்கன்னா இப்படி இருக்க இந்த பாப்பா க்ளீன் ஆகிடுவாங்க. ஓகே, நவ் மேட்ச். ஓகே, next lesson number 12, vehicles. Okay, vehicles na enna? வாகனங்கள். Okay, now listen, travel by land. Here are a few vehicles we used to travel by road. Okay, travel by land இந்த டாபிக்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா vehicles. இந்த vehicles எல்லாமே பார்த்தீங்கன்னா லேண்டில் ட்ராவல் ஆகக்கூடிய vehicles. ஓகே, இப்போ சைக்கிள் எங்கே ட்ராவல் ஆகும்? வாட்டர்லையா? நோ, ரோடில் தானே சைக்கிள் போகும். ஸோ லேண்ட் அப்படின்னா ரோடில் போகக்கூடிய வெஹிக்கல்ஸ். ஓகேவா, ட்ராவல் பை லேண்ட் இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ரோடில் போகக்கூடிய வெஹிக்கல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூ வெஹிக்கல்ஸ், அந்த வெஹிக்கல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்கள்,
cycle. Second, bus. Third, car. Fourth, scooter. Fifth, auto. Sixth, jeep. And seventh, train. Okay, the train runs on the railway track. Train எங்க போகும்? railway trackல. ஓகே, இப்போ ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் போனாலும் கூட அந்த ரயில்வே ட்ராக் எங்கே இருக்குது பாருங்கள், லேண்டில் தானே, நிலத்தில் தானே இருக்குது அந்த ரயில்வே ட்ராக். ஓகே, ஸோ லேண்ட் அப்படின்னா நிலம். ஓகேவா? நம்ம வேர்ல்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன வெஹிக்கல்ஸ்லாம் இருக்குது? லேண்ட் வெஹிக்கல்ஸ் அண்ட் தென் வாட்டர் வெஹிக்கல்ஸ். வாட்டர் வெஹிக்கல்ஸ்னால் ஷிப், போட், இதெல்லாம் வாட்டர் வெஹிக்கல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் ஏர் வெஹிக்கல்ஸ். ஏர் வெஹிக்கல்ஸ்னால் ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இந்த ஏர் வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா காற்றுல போகும். ஓகே, வானத்தில் தானே நம்ம பார்க்குறோம் ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் இதெல்லாம். ஓகே, ஆனால் இந்த சைக்கிள், பஸ், ட்ரெயின், ஓகே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கீழவே பார்க்குறோம். ஓகே, லேண்ட்லேயே பார்க்குறோம், நம்மளுடைய நிலத்துலேயே நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ரோடு. ஓகே, ரோட்டில் தானே நம்ம வந்து சைக்கிள், பஸ், கார் இதெல்லாம் பார்க்குறோம். ஓகே, இப்போ ட்ரெயின் வந்து ரயில்வே ட்ராக்கில் போனாலும் கூட அந்த ட்ராக் பார்த்திங்கன்னா ரோட்டில் தானே போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன வெஹிக்கல்ஸ்? லேண்ட் வெஹிக்கல்ஸ். ஓகே, லேண்ட் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னென்ன இருக்குது பாருங்கள். சைக்கிள், பஸ், கார், ஸ்கூட்டர், ஆட்டோ, ஜீப், train. Okay, next, travel by air. Okay, so இப்போ air vehicles. Okay, here are a few vehicles we used to travel by air. air vehicles அப்படின்னா காற்றுல போகக்கூடிய vehicles. ஓகே, ஏர் அப்படின்னா காற்று. ஓகே, இப்போ ஏர் பலூன்லாம் பார்த்திங்கன்னா அந்த காற்றுலேயே பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகும் இல்லையா? ட்ராவல் பை ஏர் இந்த டாப்பிக்கில் ஃபியூ வெஹிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஹாட் ஏர் பலூன். ஓகே, செகண்ட் ஏரோப்ளேன். ஓகே, third helicopter. Okay, hot air balloon, aeroplane, helicopter இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏரில் ட்ராவல் ஆகக்கூடிய வெஹிக்கல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ராவல் பை வாட்டர். ஓகே, ஸோ வாட்டரில் ட்ராவல் ஆகக்கூடிய வெஹிக்கல்ஸ் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஷிப். Okay, second boat, third motor boat. Okay, ship, boat, motor boat இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டரில் ட்ராவல் ஆகும். ஓகே, now listen, match the vehicles. Okay, match the vehicles to how they travel by drawing lines. ஓகே, இப்போ நம்ம என்ன வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தோம்? லேண்ட் வெஹிக்கல் பார்த்தோமா, வாட்டர் வெஹிக்கல் பார்த்தோமா, அண்ட் தென் ஏர் வெஹிக்கல்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், பை ரோட், பை வாட்டர், பை ஏர், பை ட்ராக். ஓகே,
ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் காலமில் பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கார் பிக்சர், ஏரோப்ளேன் பிக்சர், ஓகே, ஷிப் பிக்சர், ஹெலிகாப்டர் பிக்சர்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய ஒர்க் என்ன? கரெக்டான வெஹிக்கலை கரெக்டான பிளேஸோட மேட்ச் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார் அப்படின்னா காரோட பிளேஸ் ரோடு. ஓகே, கார் வந்து ரோடில் தானே ட்ராவல் ஆகும். வாட்டரில் பார்த்திங்கன்னா கார் மூழ்கிடும். ஓகே, இப்போ கார் அப்படின்னாலே ரோடில் தான் பார்த்திங்கன்னா காரால் ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, மேட்ச் பண்ணலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஷிப். இப்போ ஷிப் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஷிப் நீட்ஸ் வாட்டர். ஓகே, மேட்ச் பண்ணுங்கள், ஷிப் டு வாட்டர் பிக்சர். நெக்ஸ்ட் ஏரோப்ளேன். இப்போ ஏரோப்ளேன் ஏரில் தானே ட்ராவல் ஆகும். மேட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஜீப். ஜீப் பார்த்திங்கன்னா பை ரோடு. ஓகே, மேட்ச். நெக்ஸ்ட் ட்ரெயின். ட்ரெயின் எங்கே ட்ராவல் ஆகும்? பை ட்ராக்ஸ். ஓகே, ரயில்வே ட்ராக்கில் பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு போட். Boat also needs water. Okay, next helicopter. Helicopter travel ஆகணும்னா ஏர் தேவை. ஓகே, ஃபைனலி சைக்கிள். இப்போ சைக்கிளுக்கு ரோடு. ஓகே, மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, மேட்ச் பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஓகே, தேங்க்யூ.